சுஜாதாவின் சிறுகதைகள். நகரம். வாசிப்பது சந்தீப். சுவர்களில் ஓரடி உயர எழுத்துக்களில் விளம்பரங்கள் விதவிதமாக ஒன்றி வாழ்ந்தன. நிஜாம் லேடி புகையிலை, 6K கட்பாடிகள், எச்சரிக்கை. புரட்சி தீ. சுவிசேஷ கூட்டங்கள். ஹாஜி மூசா ஜவுளிக்கடை, ஜவுளிக்கடல். 30/9/1973 அன்று கடவுளை நம்பாதவர்கள் சுமக்கப் போகும் தீச்சட்டிகள். மதுரையில் ஒரு சாதாரண தினம். எப்போதும் போல பை அருகே குடங்கள் மனிதர்களுக்காக வரிசை தவம் இருந்தன. சின்னப் பையன்கள் டெடன்னஸ் கவலை இன்றி மண்ணில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். பாண்டியன் போக்குவரத்து கழக பஸ்கள் தேசியம் கலந்த டீசல் புகை பரப்பிக் கொண்டிருந்தன. விரைப்பான கால்சராய் சட்டை அணிந்த புரோடீன் போதா போலீஸ்காரர்கள் இங்கிட்டும் அங்கிட்டும் செல்லும் வாகன மானிட போக்குவரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். நகரின் மனித இயக்கம் ஒருவித புரோவனியான் இயக்கம் போல இருந்தது. கதர் சட்டை அணிந்து மெல்லிய அதிக நீளமில்லாத ஊர்வலம் ஒன்று சாலையின் இடதுபுறத்தில் அரசாங்கத்தை விலைவாசி உயர்வுக்காக திட்டிக் கொண்டே ஊர்ந்தது. செருபில்லாத டப்பாக்கட்டு ஜனங்கள். மீனாட்சி கோயிலின் ஸ்தம்பித்த கோபுரங்கள், வற்றிய வைகை, பாலம். மதுரை. நம் கதை இந்த நகரத்துக்கு இன்று வந்திருக்கும் ஒரு பெண்ணைப் பற்றியது. வள்ளியம்மாள்தான் மகள் பாப்பாத்தியுடன் மதுரை பெரியாஸ்பத்திரியில் OB டிபார்ட்மெண்டின் காரிடாரில் காத்திருந்தாள். முதல் தினம் பாப்பாத்திக்கு சுரம். கிராம பிரைமரி ஹெல்த் சென்டரில் காட்டியதில் அந்த டாக்டர் பயங்காட்டிவிட்டார். உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போ என்றார். அதிகாலை பஸ் ஏறி பாப்பாத்தி ஸ்ட்ரெச்சரில் கிடந்தாள். அவளைச் சூழ்ந்து 6 டாக்டர்கள் இருந்தார்கள். பாப்பாத்திக்கு 12 வயது இருக்கும். 2 மூக்கும் குத்தப்பட்டு 7 கண்ணாடி கற்கள் ஆஸ்பத்திரி வெளிச்சத்தில் பளிச்சிட்டன. நெற்றியில் விபூதி கீற்று. மார்பம் வரை போர்த்தப்பட்டு திரிந்த கைகள் குச்சியாயிருந்தன. பாப்பாத்தி சுரத்தூக்கத்தில் இருந்தால். வாய் திறந்திருந்தது. பெரிய டாக்டர் அவள் தலையை திருப்பி பார்த்தார். கண் இறப்பையை தூக்கிப் பார்த்தார். கண்ணுகளை விரலால் அழுத்திப் பார்த்தார். விரல்களால் மண்டையோட்டை உணர்ந்து பார்த்தார். பெரிய டாக்டர் மேல் நாட்டில் படித்தவர். போஸ்ட் கிராஜுவேட் வகுப்புகள் எடுப்பவர். புரொபசர். அவரைச் சுற்றிலும் இருந்தவர்கள் அவரின் டாக்டர் மாணவர்கள். 856001 S5 006 வள்ளியம்மாள் அந்த புரியாத சம்பாசனையின் ஊடேதான் மகளையே ஏக்கத்துடன் நோக்கிக் கொண்டிருந்தாள். சுற்றிலும் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக வந்து ஆப்தல்மாஸ்கோப் மூலம் அந்த பெண்ணின் கண்ணுக்குள்ளே பார்த்தார்கள். டார்ச் அடித்து விழிகள் நகருகின்றனவா என்று சோதித்தார்கள். குறிப்புகள் எடுத்துக் கொண்டார்கள். பெரிய டாக்டர், இவளை அட்மிட் பண்ணிடச் சொல்லுங்கள் என்றார். வள்ளியம்மாள் அவர்கள் முகங்களை மாற்றி மாற்றிப் பார்த்தாள். அவர்களில் ஒருவர், இத பாரும்பா, இந்தப் பெண்ணை உடனே ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். அதோ அங்கே உட்கார்ந்திருக்காரே, அவர் கிட்டப்போ, சீட்டு எங்கே என்றார். வள்ளியம்மாளிடம் சீட்டு இல்லை. சாரி, அவரு கொடுப்பாரு. நீ வாயா, இப்படி பெரியவரே. வள்ளியம்மாள் பெரிய டாக்டரை பார்த்து, ஐயா, குழந்தைக்கு சரியா போயிருங்களா என்றாள். முதல்ல அட்மிட் பண்ணு. நாங்க பார்த்துக்கறோம். டாக்டர் தனசேகரன், நானே இந்த கேஸை பார்க்கிறேன். C.C. அட்மிட்டட். எனக்கு கிளாஸ் எடுக்கணும். போயிட்டு வந்ததும் பார்க்கறேன். மற்றவர்கள் புடைசூழ அவர் ஒரு மந்திரி போல கிளம்பிச் சென்றார். டாக்டர் தனசேகரன் அங்கிருந்து சீனிவாசனிடம் சொல்லிவிட்டு பெரிய டாக்டர் பின்னால் விரைந்தார். சீனிவாசன் வள்ளியம்மாளை பார்த்தான். இங்கே வாமா. உன் பேர் என்ன? சாவுகிராக்கி. அந்த ரிஜிஸ்டரை எடுட்டா. வள்ளியம்மாள். பேசண்டு பேரு? அவரு செத்து போயிட்டாருங்க. சீனிவாசன் நிமிர்ந்தான். பேசண்டுன்னா நோயாளி. யாரைச் சேர்க்கணும்? என் மகனெங்க. பேரு என்ன? வள்ளியம்மளுங்க. என்ன சேட்டையா பண்ற? உன் மாக பேரு என்ன? பாப்பாத்தி. பாப்பாத்தி. அப்பாடா. இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு போயி இப்படியே நேரா போனின்னா அங்கே மாடிப்படிக்கிட்ட நாற்காலி போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்திருப்பார். வருமான பாக்குறவரு அவர்கிட்ட கொடு. குழந்தங்கே. குழந்தைக்கு ஒண்ணும் ஆவாது. அப்படியே படுத்து இருக்கட்டும் கூட யாரும் வல்லையா? நீ போய் வா.
விஜயரங்கம் யாருயா? வள்ளியம்மாளுக்கு பாபதியை விட்டு போவதில் இஷ்டமில்லை. அந்த டியூ வரிசையும் அந்த வாசனையும் அவளுக்கு குமட்டிக் கொண்டு வந்தது. இறந்து போனதான் கணவன் மேல் கோபம் வந்தது. அந்த சீட்டை கொண்டு அவள் எதிரே சென்றாள். நாற்காலி காலியாக இருந்தது. அதான் முதுகில் அழுக்கு இருந்தது. அருகே இருந்தவரிடம் சீட்டைக் காட்டினாள். அவர் எழுதிக்கொண்டே சீட்டை இடது கண்ணின் கால்பாகத்தால் பார்த்தார். இருமா அவர் வருத்தம் என்று காலி நாற்காலியை காட்டினார். வள்ளியம்மாளுக்கு தயம்பி தன் மகளிடம் செல்ல ஆவல் ஏற்பட்டது. அவள் படிக்காத நெஞ்சில் காத்திருப்பதா, குழந்தையிடம் போவதா என்கிற பிரச்சனை உலகளவுக்கு விரிந்தது. ரொம்ப நேரமாவுங்களா என்று கேட்க பயமாக இருந்தது அவளுக்கு. வருமானம் மதிப்பிடுபவர் தன் மருமானை அட்மிட் பண்ணிவிட்டு மெதுவாக வந்தார். உட்கார்ந்தார். ஒரு சிட்டிகை பொடியை மூக்கில் 3 தடவை தொட்டுக்கொண்டு கர்சிப்பை கயிறாக சுருட்டித் தேய்து கொண்டு சுறுசுறுப்பானார். பார் வரிசையா நிக்கணும். இப்படி ஈசப்புச்சி மாதிரி வந்தீங்கன்னு என்ன செய்யறது? வள்ளியம்மாள் 30 நிமிஷம் காத்திருந்தபின் அவள் நீட்டிய சீட்டு அவளிடமிருந்து பிடுங்கப்பட்டது. டாக்டர் கிட்ட கையெழுத்து வாங்கி கேட்டு வா. டாக்டர் கையெழுத்தி இல்லையே அதிலே. அதுக்கு எங்கிட்டு போவனும்? எங்கிருந்து வந்தே? மூணாண்டி பாடிங்கே. கிளார் ஹாத் என்றாள். சிறிதார். மூணாண்டிப்பட்டி. இங்கே கொண்டு அந்த சீட்டை மறுபடி கொடுத்தால். அவர் அதை விசிறிபோல் இப்படி திருப்பினார். உன் புருஷனுக்கு என்ன வருமானம்? புருஷன் இல்லீங்க. உனக்கு என்ன வருமானம்? அவள் புரியாமல் விழித்தாள். எத்தனை ரூபா மாசம் சம்பாதிப்பே? அறுப்புக்குப் போன நெல்லா கிடைக்கும். அப்புறம் கம்பு, கேழ்வரகு. ரூபா கிடையாதா? சரி சரி, 90 ரூபா போட்டு வைக்கிறேன். மாசங்களா? பயப்படாதே, சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு கொடு. இப்படியே நேரா போய் இடது பாக்கள் பீச்சாங்கை பக்கம் திரும்பு. சுவத்திலே அம்பு அடையாளம் போட்டிருக்கும். 48ஆம் நம்பர் ரூமுக்கு போ. வள்ளியம்மாள் அந்த சீட்டை 2 கரங்களிலும் வாங்கிக் கொண்டாள். கிளார் கொடுத்த அடையாளங்கள் அவள் எளிய மனதை மேலும் குழப்பியிருக்க, காற்றில் விடுதலை அடைந்த காகிதம் போல் ஆஸ்பத்திரியில் அலைந்தாள். அவளுக்கு படிக்க வராது. 48ஆம் நம்பர் என்பது உடனே அவள் ஞாபகத்திலிருந்து விலகியிருந்தது. திரும்பி போய் அந்த கிளார்க்கை கேட்க அவளுக்கு அச்சமாக இருந்தது. ஒரே ஸ்ட்ரெச்சரில் 2 நோயாளிகள் உட்கார்ந்து கொண்டு பாதி படுத்துக்கொண்டு மூக்கில் குழாய் செருகி இருக்க அவளைக் கடந்தார்கள். மற்றொரு வண்டியில் ஒரு பெரிய வாயகன்ற பாத்திரத்தில் சாம்பார் சாதம் நகர்ந்து கொண்டிருந்தது. வெள்ளை குல்லாய்கள் தெரிந்தன. அலங்கரித்து கொண்டு வெள்ளை கோட் அணிந்து கொண்டு ஸ்டேதேஸ்கோப் மாலையிட்டு பெண் டாக்டர்கள் சென்றார்கள். போலீஸ்காரர்கள், காபி டம்ளர்காரர்கள், நர்சுகள் எல்லோரும் எல்லா திசைகளிலும் நடந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களை நிறுத்தி கேட்க அவளுக்கு பயமாக இருந்தது. என்ன கேட்பது என்றே அவளுக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு அறையின் முன் கும்பலாக நின்று கொண்டு இருந்தார்கள். அங்கே ஒரு ஆள் சீட்டு போல பல பருப்புச் சீட்டுகளை சேகரித்துக் கொண்டிருந்தான். அவன் கையில்தான் சீட்டை கொடுத்தாள். அவன் அதை கவனமில்லாமல் வாங்கிக் கொண்டான். வெளியே பெஞ்சில் எல்லோரும் காத்திருந்தார்கள். வள்ளியம்மாளுக்கு பாப்பாத்தியின் கவலை வந்தது. அந்த பெண் அங்கே தனியே இருக்கிறாள். சீட்டுகளை சேகரித்தவன் ஒவ்வொரு பெயராக கூப்பிட்டுக் கொண்டிருந்தான். கூப்பிட்டு வரிசையாக அவர்களை உட்கார வைத்தான். பாப்பாத்தியின் பெயர் வந்ததும் அந்த சீட்டை பார்த்து, இங்க கொண்டு வந்தியா? இந்தா, சீட்டை திருப்பிக் கொடுத்து நேராப்போ என்றான். வள்ளியம்மாள், ஐயா, இடம் தெரியலிங்களே என்றாள். அவன் சற்று எதிரே சென்ற ஒருவனை தடுத்து நிறுத்தி, அமல்ராஜ், இந்த அம்மாளுக்கு 48ஆம் நம்பரை காட்டையா. இந்த ஆள் பின்னாடியே போ. இவர் அங்கேதான் போறாரு என்றான். அவள் அமல்ராஜின் பின்னே ஓட வேண்டியிருந்தது. அங்கே மற்றொரு பெஞ்சில் மற்றொரு கூட்டம் கூடியிருந்தது. அவள் சீட்டை ஒருவன் வாங்கிக் கொண்டான். வள்ளியம்மாளுக்கு ஒன்றும் சாப்பிடாததாலும் அந்த ஆஸ்பத்திரி வாசனையினாலும் கொஞ்சம் சுற்றியது. அரை மணி கழித்து அவள் அழைக்கப்பட்டாள். அறையின் உள்ளே சென்றாள். எதிராக இருவர் உட்கார்ந்து காகிதப் பென்சிலால் எழுதிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருத்தன் அவள் சீட்டை பார்த்தான்.
திருப்பி பார்த்தான். சாய்த்து பார்த்தான். ஓபி டிபார்ட்மெண்டிலிருந்து வரியா? இந்த கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அட்மிட் பண்ணதுக்கு எழுதியிருக்கு. இப்ப இடம் இல்லை. நாளைக்கு கலையிலே சரியாய் 7:30 மணிக்கு வந்துடு. என்ன? இங்கேயே வா. நேரா வா. என்ன? வள்ளியம்மாளுக்கு அந்த அறையை விட்டு வெளியே வந்ததும் அவளுக்கு ஏறக்குறைய 1.5 மணி நேரம் தியாக வந்துவிட்டு தன் மகள் பாப்பாத்தியின் கவலை மிகப் பெரியதாயிற்று. அவளுக்கு திரும்பிப் போகும் வழி தெரியவில்லை. ஆஸ்பத்திரி அறைகள் யாவும் ஒன்று போல் இருந்தன. ஒரே ஆசாமி திரும்ப திரும்ப பல்வேறு அறைகளில் உட்கார்ந்திருப்பது போல தோன்றியது. ஒரு வார்டில் கையை காலை தூக்கி கிட்டி வைத்துக் கட்டி பல பேர் படுத்திருந்தார்கள். ஒன்றில் சிறிய குழந்தைகள் வரிசையாக முகத்தைச் சுளித்து அழுது கொண்டிருந்தனர். மிஷின்களும் நோயாளிகளும் டாக்டர்களுமாக அவளுக்கு திரும்பும் வழி புரியவில்லை. அம்மா என்று ஒரு பெண் டாக்டரை கூப்பிட்டுதான் புறப்பட இடத்தின் அடையாளங்களைச் சொன்னாள். நிறைய டாக்டருங்க கூடி பேசிக்கிட்டாங்க. வருமானம் கேட்டாங்க. பணம் கொடுக்க வேண்டாமுன்னு சொன்னாங்க. எம் புள்ளைய அங்கிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன் அம்மா. அவள் சொன்ன வழியில் சென்றாள். அங்கே கேட்ட கதவு பூட்டியிருந்தது. அப்போது அவளுக்கு பயம் திகிலாக மாறியது. அவள் அழ ஆரம்பித்தாள். நட்ட நடுவில் நின்று கொண்டு அழுதாள். ஒரு ஆள் அவளை ஓரமாக நின்று கொண்டு அழச் சொன்னான். அந்த இடத்தில் அவள் அழுவது அந்த இடத்து அசெப்டிக் மனம் போல எல்லோருக்கும் சகஜமாக இருந்திருக்க வேண்டும். பாப்பாத்தி, பாப்பாத்தி, உன்னை எங்கிட்டு பாப்பேன், எங்கிட்டு போவேன் என்று பேசிக்கொண்டே நடந்தாள். ஏதோ ஒரு பக்கம் வாசல் தெரிந்தது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே செல்லும் வாசல். அதான் கேட்டை திறந்து வெளியே மட்டும் செல்ல விட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த வாசலை பார்த்து ஞாபகம் இருந்தது அவளுக்கு. வெளியே வந்து விட்டாள். அங்கிருந்துதான் தொலை தூரம் நடந்து மற்றொரு வாசலில் முதலில் உள் நுழைந்தது ஞாபகம் வந்தது. அந்த பக்கம் ஓடினாள். மற்றொரு வாயிலை அடைந்தாள். அந்த மரப்படிகள் ஞாபகம் வந்தது. அதோ வருமானம் கேட்ட ஆசாமியின் நாற்காலி காலியாக இருக்கிறது. அங்கேதான். ஆனால் வாளில்தான் மூடப்பட்டிருந்தது. உள்ளே பாப்பாத்தி ஒரு ஓரத்தில் இன்னும் அந்த ஸ்ட்ரெச்சரில் கண் மூடி படுத்திருப்பது தெரிந்தது. அதோ. ஐயா, கொஞ்சம் கதவைத் திறவுங்க. எம்மவ அங்கே இருக்கு. சரியா 3 மணிக்கு வா. இப்ப எல்லாம் க்ளோஸ். அவனிடம் 10 நிமிஷம் மன்றாடினாள். அவன் பாஷை அவளுக்கு புரியவில்லை. தமிழ்தான். அவன் கேட்டது அவளுக்கு புரியவில்லை. சில்லறையை கண்ணில் ஒத்திக்கொண்டு யாருக்கோ அவன் வழிவிட்டபோது அந்த வழியில் மீறிக்கொண்டு உள்ளே ஓடினாள். தன் மகளை வாரி அணைத்துக் கொண்டு தனியே பெஞ்சில் போய் உட்கார்ந்து கொண்டு அழுதாள். பெரிய டாக்டர் எம்ஹுட்டி மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து முடிந்ததும் ஒரு கப் காப்பி சாப்பிட்டுவிட்டு வார்டுக்கு சென்றார். அவருக்கு காலை பார்த்து மெனிஞ்சைடிஸ் கேஸ் நன்றாக ஞாபகம் இருந்தது. 14 இல் சமீபத்தில் புதிய சில மருந்துகளைப் பற்றி வர படித்திருந்தார். இன்னைக்கு காலையிலே அட்மிட் பண்ணச் சொன்னேனே மெனிஞ்சைடிஸ் கேஸ். 12 வயசு பொண்ணு எங்கேயா? இன்னைக்கு யாரும் அட்மிட் ஆகலையே டாக்டர். என்னது? அட்மிட் ஆகலையே? நான் ஸ்பெசிபிக்கா சொன்னேனே. தனசேகரன், உங்களுக்கு ஞாபகம் இல்லை. இருக்கிறது டாக்டர். பால். கொஞ்சம் போய் விசாரிச்சு கேட்டு வாங்க. அது எப்படி மிஸ் ஆகும்? பால் என்பவர் நேராக கீழே சென்று எதிராக இருந்த கிளார்க்குகளிடம் விசாரித்தாரு. எங்கயா? அட்மிட்னு நீங்க பாட்டுக்கு எழுதி போடுறீங்க. வார்டிலே நிக்க இடம் கிடையாது. சுவாமி சீப் கேட்குறார். அவருக்கு தெரிஞ்சவங்களா? இருக்கலாம். எனக்கு என்ன தெரியும்? 12 வயசு பொண்ணு ஒண்ணும் நம்ம பக்கம் வரல. வேற யாராவது வந்திருந்தா கூட எல்லோரையும் நாளைக்கு காலையிலே வர சொல்லிட்டேன். ராத்திரி 2-3 பெட்டு காலியாகும். எமர்ஜென்சின்னா முன்னாலேயே சொல்லணும். இல்லை பெரியவருக்கு அதிலே இன்டரஸ்ட் இருக்குன்னு ஒரு வார்த்தை. உறவுக்காரங்களான வள்ளியம்மாளுக்கு மறுநாள் காலை 7:30 மணி வரை என்ன செய்யப் போகிறோம் என்பது தெரியவில்லை. அவளுக்கு ஆஸ்பத்திரியின் சூழ்நிலை மிகவும் அச்சம் தந்தது. அவர்கள் தன்னை பெண்ணுடன் இருக்க அனுமதிப்பார்களா என்பது தெரியவில்லை. வள்ளியம்மாள் யோசித்தாள். தன் மகள் பாப்பாத்தியை அள்ளி அணைத்துக் கொண்டு மார்பின் மேல் சார்த்திக் கொண்டு தலை தோளில் சாய
கை கால்கள் தொங்க ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தாள். மஞ்சள் நிற சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டாள். அவனை பஸ் ஸ்டாண்டுக்கு போகச் சொன்னாள். வாட் நான்சென்ஸ்! நாளைக்கு காலை 7:30 மணியா? அதுக்குள்ள அந்த பொண்ணு செத்துப் போயிடும்யா? டாக்டர் தனசேகரன், நீங்க ஓபியிலே போய் பாருங்க, அங்கேதான் இருக்கும். இந்த ரிச்சர்ட் வார்டிலே ஒரு பெட் காலி இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வார்டில பெட் இருக்குது, கொடுக்க சொல்லுங்க. ட்விக். டாக்டர், அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. நக ஒன்று மரண உணை ந பக உண. பெரியவர் அம்மாதிரி இதுவரை இறைந்தது இல்லை. பயந்த டாக்டர் தனசேகரன், பால், மிராண்டா என்கிற தலைமை நர்ஸ் எல்லோரும் வள்ளியம்மாளை தேடி ஓபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓடினார்கள். வெறும் சுரம்தானே, பேசாமல் மூனாண்டிப்பட்டிக்கே போய்விடலாம், வைத்தியரிடம் காட்டிவிடலாம். கிராம ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம். அந்த டாக்டர்தான் பயங்காட்டி மதுரைக்கு விரட்டினார். சரியாக போய்விடும். வெள்ளைக்கட்டி போட்டு விபூதி மந்திரித்து விடலாம். சைக்கிள் ரிக்ஷா பஸ் நிலையத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்தது. வள்ளியம்மாள், பாப்பாத்திக்கு சரியாய் போனால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு 2 கை நிறைய காசு காணிக்கையாக அளிக்கிறேன் என்று வண்டிக் கொண்டாள். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.